துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அதிக சிறப்பிற்குரியதா? அல்லது அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத் தஷ்ரீக்கின் போது செய்யப்படக்கூடிய அமல்கள் அதிக சிறப்பிற்குரியதா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேள்வி எண் 2375. நீங்க புகாரில் உள்ள 969ஆம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ பதிவு செஞ்சு தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மல் அமலு ஃபி ஐயாமில் அஷ்ரி அஃதல மினல் அமலி ஃபி ஹாதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, வேறு நாட்களில் செய்யும் நற்செயல்களை விட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யும் நற்செயல்கள் வந்துட்டு சிறப்பிற்குரியதல்ல. அதாவது எதிர்மறை அர்த்தத்துல சொல்லப்படுது. நேர்மறையில சொல்லணும் அப்படின்னாக்கா, மற்ற எந்த ஏனைய நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் செய்யப்படக்கூடிய அமல்கள் அதிக சிறப்பிற்குரியது அப்படிங்கிறது பொருள். ஆனா, நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த அரபி மூலம்லாம் சரியா இருக்கு. மொழிபெயர்ப்புன்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அது யார் மொழிபெயர்த்தது நமக்கு தெரியல. இது தப்பும் தவறுமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா, நம் தமிழ் மொழியை பொறுத்தவரைக்கும் ரஹ்மத் அறக்கட்டளை தான் நமக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா, அவங்களுடைய மொழிபெயர்ப்புல இந்த மாரி கிடையாது. இவங்களா சொருகி விட்டுருக்கிறாங்க. இந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் செய்யும் நல்லறமன்லாம் இருக்குல்ல, அப்படின்னு அரபி மூலத்திலயும் கிடையாது. ரஹமத் ட்ரஸ்ட் அந்த அவங்க தான் இந்த மொழிபெயர்ப்பு கூட வெளியிட்டாங்க. அவங்களுடைய மொழிபெயர்ப்புல எடுத்து பார்த்தால் அப்படி கிடையாது. அப்ப எங்கிருந்தோ சொருகி விட்டிருக்கிற இந்த இந்த நீங்க போட்டிருக்க இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல யாரோ தவறுதலாக வந்துட்டு அந்த ஐயாமு தஷ்ரீக் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயாமு தஷ்ரீக்கு இந்த ஹதீஸ்க்கும் வந்துட்டு சம்பந்தமே இல்ல. அத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. மாறாக எல்லா நாட்களையும் விட இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் அதிக சிறப்பிற்குரியது என்றுதான் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரியான கருத்துல தான் மற்ற இடங்கள்லயும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே நீங்க பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புல தான் பிரச்சனை இருக்கே தவிர, மற்றபடிக்கு ஹதீஸ் வந்துட்டு தெளிவா தான் இருக்கு. இந்த ஹதீஸ் வந்து திருமதியில அபூ தாவூதுல, இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற நிறைய இடங்கள்ல வருது. முஸன்னஃப் அப்துர் ரஸாக் போன்ற இடங்கள்ல வருது. ஆனா எங்கேயுமே வந்துட்டு ஐயாமு தஷ்ரீக்கு நாட்களை விட துல்ஹஜ் மாதத்தினுடைய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறப்பிற்குரியது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏனைய எல்லா நாட்கள் அப்படிங்கிற கருத்துல தான் மற்ற எல்லா இடத்துலயும் கூட வருது. மொழிபெயர்ப்புல என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பிரச்சனை ஆயிருக்கு, தப்பா பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலா வந்துட்டு இந்த ஐயாமு தஷ்ரீக் பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இந்த ஐயாமு தஷ்ரீக் என்பது குறிப்பிட்ட அப்போ ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜின் கிரியைகள் ஈடுபட்டாலும் மற்றவர்கள் வந்துட்டு ஏதோ வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அமல்களை இந்த ஐயாமு தஷ்ரீக்ல அதிகப்படுத்துங்க, அதிக நல்லமல்கள் செய்யுங்க என்று வலியுறுத்தி வழிகாட்டக்கூடிய வகையில நம்மால் எந்த வழிமொழியும் காண முடியல. முதல் 10 நாட்களுக்கு தான் அந்த சிறப்பு இருக்க தவிர, மாறாக இந்த 11, 12, 13 ஆகிய அந்த நாட்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஐயாமு தஷ்ரீகி ஐயாமு அக்லின் வ ஷுர்பின். இந்த தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாட்களாகும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமான செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கூடுதலாக முஸ்னத் அஹமது எனும் நூல்ல வரக்கூடிய ரிவாயத்துல என்ன வருதுன்னா, இன்ன ஹாதிஹி ஐயாமு அக்லி வஷுர்பின் ஃபலா யசூமுஹா அஹதுன். இந்த நாட்கள் அது ஐயாமு தஷ்ரீக், இந்த நாட்கள் வந்துட்டு உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாட்கள். எனவே இந்த நாட்கள் யாரும் நோன்பு நோக்க வேண்டாம், நோன்பு நோக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு என்ன செய்யறோம்? குர்பானி கொடுக்குறோம். குர்பானி கொடுத்த பிறகு இறைச்சி எல்லார் இடத்துலயுமே வந்துட்டு கிடைச்சிருக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு முதல் 3 நாட்களை வந்துட்டு நல்லா சாப்பிடுங்க. உங்களுடைய பண்டிகையை வந்துட்டு 10க்கு தான் வந்து பண்டிகை என்றாலும் அதுல அன்னைக்கு நம்ம அறுக்கக்கூடிய அந்த இறைச்சி வந்துட்டு அன்னைக்கே தீர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தடுத்த நாட்களுக்கு வரும். அப்ப குறிப்பிட்ட 3 நாட்களை வந்துட்டு நபிசாசன் சொல்லி இந்த நாட்களை நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க என்ற கருத்துல தான் நபிசாசனம் சொல்றாங்களே தவிர, இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல வந்து அதிகமா நற்செயல் செய்யுங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலான நபிமொழிகள் கிடையாது. ஹஜ்ஜில் உள்ளவங்க அந்த கிரியைகள் ஈடுபடுவாங்களே தவிர, இந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து முதல் 10 நாட்களுக்கு தான். அதுக்குன்று 11, 12, 13 பிறைகள்ல வந்துட்டு நல்லமல்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எதிர்மறையா பொருளை கொள்ளக்கூடாது. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இந்த முதல் 10 நாட்களுக்கு தான் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கே தவிர, ஐயாமு தஷ்ரீக்குக்கு என்று சொல்லப்பட்ட சட்டம் வந்துட்டு வேற. நல்லா சாப்பிடுங்க, குடிங்க. அன்றைய நாட்கள நீங்க நோன்பு வைக்கக்கூடாது, ஹராம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு.